இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மதுரை ஸ்டைல் பெப்பர் சிக்கன் கிரேவி. இதை ஈஸியாகவும் செய்யலாம், சிம்பிளாகவும் செஞ்சிடலாம். வாங்க பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மோனியாஸ் vlogs அண்ட் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பெப்பர் சிக்கன் கிரேவி. வாங்க பார்க்கலாம். கடாயில் எண்ணெயை ஊற்றிக்கிறணும். தாளிப்புக்கு 1 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் எடுத்திருக்கேன். அதை போட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு, அடுத்து நீளமாக நறுக்குன வெங்காயத்தை போட்டுக்கிறணும். ரெண்டு வெங்காயம். நான் இப்போ எடுத்துருக்கிறது 1 கிலோ சிக்கன். 1 கிலோ சிக்கனுக்கு 2 வெங்காயம் போட்டால் போதும். நல்லா வதங்கவும். அடுத்து தக்காளியை பொடியாக நறுக்கணும். 3 தக்காளி 3 தக்காளி போட்டு நல்லா வதக்கிடணும். சரி, இது வதங்கட்டும். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சது. இன்னும் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கின பின்னாடி நல்லா வதங்கணும். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு. அடுத்து சிக்கனை போட்டுக்கலாம். இப்போ நல்லா கழுவி எடுத்து வச்ச சிக்கனை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறணும். மோனியா, வாசனே சும்மா கமகமன் இருக்கே. பாரு, உனக்கண்டி தான். இப்போ சிக்கனையும் நல்லா ஒரு பிரட்டிடலாம். கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் உப்பு, ஒரு ஸ்பூன் தூள் உப்பு போட்டுக்கிறேன். போட்டு நல்லா பிரட்டி ஒரு மூடியை போட்டு வேக வச்சு. இப்போ 1 ஸ்பூன் தூள் உப்பு போட்டோம். அடுத்து மஞ்சப்பொடி 1 ஸ்பூன். இப்போ நல்லா பிரட்டி விட்டுட்டு நீ ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுறணும். மூடி வச்சுக்கிறலாம். கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுருவோம். நல்லா வேகட்டும். 10 மினிட்ஸ் ஆகட்டும். நல்லா வேகட்டும். 10 மினிட்ஸ் கழிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வெந்து வறுத்துருக்கு. இப்போ நம்ம வெந்திருக்கான்னு பார்க்கணும். வெந்துருச்சுன்னா வெந்துருச்சு. இப்போ நம்ம பொடிகள்லாம் சேர்ப்போம். மல்லிப்பொடி, மிளகாய் பொடி, பெப்பர் பொடி. இந்த பெப்பர் பொடியில் நான் சீரகமும் மிளகாவும் சேர்த்து அரைச்சிருக்கேன், கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு. மல்லிப்பொடி வந்து 1 ஸ்பூன், மிளகாய் பொடி 1 ஸ்பூன், பெப்பர் பொடி மட்டும் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துக்கிடுவோம். நல்லா கிண்டிக்கிற வேண்டியது. மா, பெப்பர் சிக்கனுக்கான கலர் வருதுமா. லுக்ஸ் டசன்ட் மேட்டர், டேஸ்ட்டு தான் முக்கியம். இப்போ டேஸ்ட்டுக்கு உப்பு போட்டுருவோம். தேவைக்கு ஏற்றாப்புல நம்ம உப்பு போட்டுக்கிற வேண்டியது. இப்போ அந்த சிக்கனில் அந்த மசாலாலாம் சாரட்டும். அதனால் கொஞ்சம் ஒரு பிரட்டி மூடி வச்சுருவோம். இப்போ வெந்திருக்கான்னு திறந்து பார்க்க வேண்டியது. நம்மளுக்கு சிக்கன் கிரேவி இல்லை தொக்கா வேணும் அப்படின்னா தண்ணி ஊற்ற தேவையில்ல. ஏன்னா மசில் ஹோல்ஸ் வாட்டர். இல்லை நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணியாக கொஞ்சம் கிரேவியாக வேணும் அப்படின்னா ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன்.
நல்லா ஒரு பெரட்டி விட்டுட்டு ரைட்டு நல்லா வேகட்டும், மூடி வச்சிருவோம். இப்போ பெப்பர் சிக்கன் கிரேவி நல்லா வெந்து வந்துருச்சு. நல்லா வெந்துருச்சு. பெப்பர் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. வாங்க, சுவையான பெப்பர் சிக்கன் கிரேவி வீட்லேயே ஈஸியாக பண்ணிடலாம். சப்ஸ்கிரைபர் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.